சரி என்ன நீ கதை விட்டுக்கிட்டு இருக்க? சமையல் கட்டுல எதுவும் வேலை இல்லையா? இருக்கு, இவர்தான் டிவி பார்க்க சொன்னாரு. சும்மாவா இப்படி பேத்தி கோமாளி வேஷம் போட்டு ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கிறது? ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்களே. நாளைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ. இந்த டிவி பாக்குறத விட்டுட்டு நாளைக்கு வேண்டியதை ப்ரிப்பேர் பண்ண. ஒரு பஃபன் ஷோவும் அதை பாக்குறதுக்கு 2 ஆளுங்க வேற. இப்படியே போனா இவ என்ன மாமானும் மதிக்க மாட்டா, மாமனாரனும் மதிக்க மாட்டா. எல்லாம் கலிகாலம். இந்த டிவி கண்டுபிடிச்சவன உதைக்கணும். ஏன் என்னோட ஷோ பார்க்கல? ஓஹோ, மிலிட்டரியோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டரோ? ஆமா, நான் தான் ஆஃப் பண்ணேன். உனக்கு விருது கிடைக்கிற ப்ரோக்ராம் ஒன்னும் டிவில ஓடல. நீ பண்ற கோமாளித்தனம் தான் இந்த டிவில ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒன்னொன்னா பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? பாரு, நான் எல்லார்கிட்டயும் பொதுவா சொல்லுவேன்ல, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் அதுக்கான மரியாதை இருக்கு. கரெக்ட் தானே தாத்தா? மிலிட்டரி ரூல்ஸ் எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது. எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்றேன். என்னோட வழி தனி வழி. எப்படி இருந்தாலும் உன்னோட விருப்பம் தானே இங்க நடக்குது. என்ட்ரன்ஸும் பாதியிலேயே நிறுத்தியாச்சு. போற காலேஜ்ல எல்லாம் பிரச்சனை பண்ண. உன் அப்பா மாதிரி நானும் திறமைசாலியா இருந்திருந்தேனா இது எதுவும் பார்க்க இருந்திருக்காது. என்னைக்காவது இவளால எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்கா? திமிரு பிடிச்சவ. ஆமா, திமிரு பிடிச்சவ, மத்தவங்களை மதிக்காதவ. இப்படி நிறைய பட்டங்கள் கொடுத்திருக்கீங்கல்ல. எனக்கு பேசாம இங்க நான் பேசினா மட்டும் தான் பிரச்சனை. நீ இப்போ ஒண்ணு பேச வேணாம், உள்ள போ. 2 பேர்ல ஒண்ணு இப்படி என்ன பண்றது? அவளோட டைம் அவ்வளவு மோசமா இருக்கு. ஜோசியக்காரனே சொன்னான்ல, தோஷம் அது இதுன்னு சொல்லி நீங்க தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. நான் அதை ஒத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்ல. இப்பவே நான் அதை சரி பண்றேன். ஏய் பிங்கி, பிங்கி, கொஞ்ச நாளா நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். டேய் லூசு, நான் சொல்றது நீ கேட்டா மட்டும் போதும். நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்கு. ஸ்டோரி போர்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கேமரா எடுத்துட்டு நீ வந்தா மட்டும் போதும். சொல்றது புரியுதா? அப்புறம் அந்த போர் கேஸ் இருக்கல கோபி, அவன் கிட்டயும் சொல்லிடு. ஸ்டாப் இட். டைனிங் டேபிள்ல என்ன பேச்சு இது? சாப்பிடுறப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாதா? இங்க 2 நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை ஒன்னும் நடக்கலையே. எதை சொன்னாலும் ஒரு திமிரான பேச்சு. முதல்ல சாப்பிடு. என்னது இது? சாம்பார். வேற எதுவும் இல்லையா? இருக்க, பொரியல், அவியல் எல்லாமே இருக்க. தினமும் என்ன இலை புல்லு மட்டும் தானா இங்க இருக்கிறத சாப்பிடு. சாப்பிடுற இடத்துல மிலிட்டரி ரூல்ஸா? எனக்கு வேண்டாம். பாப்பா செம ஸ்டைலா போறா. திமிரு பிடிச்சவ. பாத்தீங்கல்ல பிடிவாதத்தை? பொம்பளை புள்ளையா இது? நீ சொல்றது தப்பு. அவ பொண்ணு கிடையாது, ஆனா பிறக்க வேண்டியவ. பிங்கின்னு கிடையாது. காலனி பசங்க அவளை பங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஐயோ, கோச்சிட்டு போயிட்டாளா? நீ சாப்பிடுமா. இது தினம் நடக்கிறது தானே. அசுர குணம், தேவ குணம். இது டைனிங் டேபிள் மட்டும் இல்ல. மூச்சு கடந்து செத்து போனா கூட இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. எனக்கு போதும். அப்ப எனக்கும் போதும். அத சொல்லுங்க முதல்ல. இருக்கட்டும். சொந்த செயினியே தொலைச்ச வந்தானா அதோட கவலை எனக்கு இருக்கு. பட்டினியோட கிடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டே குட்டிராமா, போய் பச்சை மோர் எடுத்து. இந்த பச்சை மோர் நீல மோர்லாம் கிடையாது, வெளுத்த மோர் தான் இருக்கு. நானே என் செயின் இழந்துட்டு வருத்தத்துல இருக்கேன். உன்னை கொலை பண்ண வச்சிடாத. ஏடா திருடி, இங்க எல்லாரும் பட்னி கிடக்குறாங்க, நீ மட்டும் பர்கர் சாப்பிடுற. உனக்கு வேணுமா? இது இருந்தனால தான் நாங்க ஷோ காமிச்சோம். அதனால அம்மா இப்ப பட்னி. ஒரு நாளாச்சும் மிலிட்டரி பட்னியா இருக்கட்டும். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை என்கிட்ட பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. உன் மேல இருக்க பாசத்தால தான் அம்மா திட்டுறாங்க. ஆமா, பெரிய பாசம். எல்லாம் உன் நினைப்புதான். உண்மையை சொல்ல போனா என்னோட விஷயத்தால தான் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. காலையில பொண்ணு பக்கம் வந்தவங்க கூப்பிட்டாங்க. என் ஜாதகம் செட் ஆகாதான். நாசமா பொண்ணு செவ்வாய் தோஷம். ஒரு செவ்வாய் ஒரு புதன். அததான் நான் சொல்றேன். நாமளே ஒரு சூப்பரான பையனை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சும்மா இருடி. அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னவோ பிரச்சனை நடக்குதான். நீ போய் அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்து. நான் அந்த அளவுக்கு இறங்கி வரணுமா? நம்ம அம்மா முன்னாடி தானே. நீ வா, நீ வா. அம்மா லக்ஷ்மி, ஏன் உனக்கு இந்த டென்ஷன்? உனக்கு என்ன ஆச்சு? யார்கிட்ட கோச்சுக்கிற? நம்ம பிள்ளைட்டியா? நீ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிடு. லக்ஷ்மி, என்ன இப்படி பாக்குற? அப்புறம் மிலிட்டரியோட சட்டத்துல ஹாஸ்பிட்டல் வச்சுக்க. நம்ம பிள்ளைகிட்ட வேண்டாம். புரியுதா? என்ன பத்தி யோசிச்சு நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆக வேண்டாம். சண்டை எதுவுமே போடாம நம்ம 3 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கலாம்.
ஹலோ. ஹலோ, நேத்து நம்ம வாக்குறுதி கொடுத்த ரவுடிங்க வர நேரமாச்சு. அங்க என்னாச்சு? நான் ஏதாவது நல்லா சொல்லிடுவேன். என்ன தைரியத்துல நீ அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த? நேத்து நான் அந்த மாதிரி வாக்கு கொடுக்கலனா கண்டிப்பா நேத்து அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்திருக்காது. ஏய், நீ டென்ஷன் ஆகாத. நம்மளோட மாடு இருக்கலங்க, காமத்தேனு. பாக்குறேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்றாரு. ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். வந்தா மழை. நீ இங்க வந்துறியா? ஹலோ ஹலோ மாமா, நான் தான் ராஜலட்சுமி. என்ன சொல்லுமா? அவசரமா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே நான் திரும்ப தந்துடுறேன். என்கிட்ட இப்ப எதுவும் காசு இல்லையே, நான் எப்படி தர முடியும்? ஒரு கேஷ் செக் தந்தா போதும், நான் மாத்தி எடுத்துக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட். யார்கிட்டயாவது கொடுத்து விட்டீங்கன்னா கூட போதும். பூஜா ஸ்கூலுக்கு போயிருக்காளே. அப்புறம் அந்த ஊர் சுத்தி பிங்கி இருக்கிறா. வேற யாரும் இல்லனா அவகிட்டே கொடுத்து அனுப்புங்க. சீக்கிரமா வேணும். என்னது இது கடவுளே? என்னோட வாழ்க்கையில முத தடவை இப்பதான் நான் 50,000 ரூபாய் கடன் கொடுக்கறது. அது ராஜலட்சுமிங்கிறதுனால திரும்ப கிடைச்சிரும், அது உறுதி. என்னாச்சு? எல்லாம் ரெடியா? இப்போ ஒருத்தர் பின்னாடி கூப்பிடுவாரு. வா பிங்கி, பிங்கி செல்லம், பிங்கி செல்லம், இந்தா இது உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துரு. என்னது இது? ஒரு செக்கு. செக்கா? என்னால முடியாது. நான் எது செஞ்சாலும் அவங்க குறைதான் சொல்லுவாங்க. அதான் கரெக்ட். இந்த காசோட விஷயம்லாம் நம்ம ரொம்ப பார்த்து ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். நீ யாரு? ஒன்றிய நிதித்துறை அமைச்சரா? நீ இத கொஞ்சம் பிடிமா. ரொம்ப அவசரமா இருக்கிறதுனாலதான் உங்க அம்மா என்கிட்ட போன் பண்ணி கேட்டாங்க. இத கொஞ்சம் வாங்கிக்க. சரி சரி, இத நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு உங்க தலையை தொட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஆமா ஆமாமா, அதான் கரெக்ட். வேண்டாம் வேண்டாம், ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். கடன் குடுக்கற என்ன விட உங்களுக்கு எதுக்கு டென்ஷன்? ஒரு சத்தியம் பண்ணணும், அவ்வளவுதானே. என் தலை மேல சத்தியம். இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. போதுமா? இந்த வாங்கிக்க. அப்பா, இப்ப இந்த வேலை தாத்தா, பிரஷருக்கான ஒரு டேப்லெட் டேபிள் மேல வச்சிருக்கேன். எனக்கு இன்னைக்கு பிரஷர் நார்மலா தானே இருக்கு. ஒருவேளை பிரஷர் அதிகமாயிட்டா? அது இந்த மனுஷங்க விஷயம் தானே. அது எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. உன்னை 2 தடவை எச்சரிக்கை பண்ணிட்டு அப்புறம் இந்த வண்டியை கொளுத்தி போட்டுற ஞாபகம் வச்சுக்க. இந்த தாத்தா எப்பயுமே ஹெல்த்தி தான். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, நேரம் வரும் காத்திருந்து பாரு. சரி, உன் வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப? இடியோட மழைக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுதான் லேட்டஸ்ட் ரிப்போர்ட். ஹலோ, ஹே, எனி ஹாட் நியூஸ்? தாத்தாவுக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. இப்ப யார்கிட்டயும் பேசாம ஓரமா உட்காந்துருக்காரு. ஐயோ பாவம். ஃபுட் நான் வர்ற வழியில சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் பின்னாடி கதவுக்கு தாப்பால் போட்டுறத. எனக்கு தெரியும் இன்னைக்கு கண்டிப்பா இந்த பக்கமா தான் வருவேன்னு. தெருவுல மோனோ ஆக்ட், வீட்ல மிமிக்ரி. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வாடிங்க. பாத்தல தாத்தாவோட நிலைமைய. ஐயோ, தாத்தாக்கு என்னாச்சு? மேடம் வந்தாங்க, சார் ஏதோ கேட்டாங்க. சார் அதை கேட்டு விரிச்சுக்கிட்டே விழுந்துட்டாரு. இதான் நடந்தது. போகும்போதே பிரஷருக்கு டேப்லெட் போடுங்க நான் சொன்னேன்ல. போன்ல மிமிக்ரி பண்ணி எதுக்காக காசு வாங்கின? அது இருக்கட்டும், அந்த காசு எங்க? காசு செலவாயிடுச்சு. உங்ககிட்ட வந்து காசு கிட்ட நீங்க குடுப்பீங்களா? தாத்தா குடுப்பாரா? சரியா சொன்னமா, ஒரு பைசா கூட தர மாட்டேன். அது இருக்கட்டும், நான் சும்மா தமாசுக்காக இப்படிலாம் பண்ணேன்னா அப்ப கூட எதுக்காக கேஷ் செக்க என் கையில குடுக்கணும் நீங்களே நல்லா கேளுங்க. ராஜலட்சுமி, வேண்டாம் வேண்டாம் என்கிட்ட குடுக்காதீங்க. நான் இவர்கிட்ட சொன்னேன், ஆனா வாங்கிதான் ஆகணும்னு என்ன ரொம்ப கம்பல் பண்ணாரு. அப்படியா சார் சொன்னீங்க? ஆமா, நிஜமா. உண்மையா என்ன நடந்துச்சு? கோட்டவா? என்னது அது? இல்ல, கொட்டாய் விட்டு அது உள்ள போயிடுன்னு சொன்னேன். எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவர் தலையை தொட்டு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே அந்த செக்க வாங்கிட்டு போனேன். உண்மையான அவர்கிட்டே கேளுங்க. இவ சொல்றது உண்மையா? ஓ, அப்ப நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்களா? இந்த பிரச்சனையில அவளை மட்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. முட்டாள்தனம் பண்ணி ஒவ்வொன்னா வர வச்சுக்குவாரு. மத்தவங்கள தொந்தரவு பண்ண தனியா அனுபவிச்சுக்கிட்டோம். பூஜா, வரமா. ரூம்ல போய் படுத்து தூங்குட நாய். சாரி தாத்தா. போடி திருடி. இவ எங்க போய் தொலைஞ்சா? மச்சாலே தமச்சாலே. நாய்க்கு உட்கார நேரம் இல்ல, ஆனா நடந்தாலும் எந்த பிரச்சனமும் இல்ல. இதுதானே இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க. பிரிகேடியர் நம்பியார் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பத்தி காலையிலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. இனி அதுக்கும் நான் உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கணும்னு இருக்கா? அதுக்கு தான் நேரம் இன்னும் இருக்குல்ல. நான் இப்ப ரெடி ஆயிடுறேன். பூனை இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கு?
என்னாச்சு? பிங்கி, என்னாச்சு சொல்லு. அந்த சரத்தை கிட்ட ஷிட். ராஸ்கல். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் ரெஜென்சில 307வது நம்பர் ரூமுக்கு வரலனா என் போட்டோ எல்லாம் நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். நிறைய தடவை நான் அவுட்டிங்காக கூப்பிட்டான். அப்ப எல்லாம் நான் ஒத்துக்கவே இல்லை. கடைசியில இதை வச்சு மிரட்டுறான். உனக்கு எதுவும் ஆகாது. அந்த ஃப்ராடோட கேவலமான வேலை தான் அதெல்லாம். எது எப்படியோ நம்மளே உருவாக்குன பிரச்சனை தான். இதுக்கு நம்ம தான் முடிவு கட்டி ஆகணும். அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. தெரியக்கூடாது. அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே. நீ தைரியமா இரு. உன் கூட நான் இருக்கேன்ல. நீ இந்த மாதிரி இருந்தா அம்மாக்கும் தாத்தாக்கும் சந்தேகம் வந்துடும். இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ போய் ரெடியாக போ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? ஸ்டுடியோ வரைக்கும். இந்த நேரத்துலயா? இப்பதான் ஞாபகம் வந்தது. நாளைக்கு எபிசோட் எடிட் பண்ணணும். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ எங்க கூட வந்தே ஆகணும். என்ன மேடம் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? செய்யும் தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம தாத்தா மேல சத்தியம். ஸ்டுடியோ ஒர்க் முடிஞ்சதும் ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேன். ஓகே? பேச்ச கேக்குறாள பாத்தீங்களா? இந்த குரங்கு கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பக்கம் அவ இல்லாம இருக்கிறது நல்லதுதான். அவ அங்க வந்தா ஏதாவது சேட்டை பண்ணுவா, அது உறுதி. Wedding anniversary celebrations of Brigadier KP Nambiar and Mrs. Sulochana Nambiar. Thank you. Good evening everybody. Good evening. Good evening. Good evening. Good evening. வாமா. வரேன். Yes, come in. எதிர்பார்க்கல. பூஜாக்கு பதிலா பிங்கி. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளை பிள்ளைங்கள சைட் அடிச்சு அவங்க போட்டோஸ் மார்பிங் பண்ணி ஒரு பிசினஸ் பிளாக்மெயில். இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்தா அவ பயந்துருவான்னு நினைக்கிறியா? இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உன் காலடியில வச்சிருவாங்கன்னு நினைக்கிறியா? அவ ஆசைப்பட்டான். ஆனா அதுக்காக இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவளை பிளாக்மெயில் பண்ணனும் நினைச்சேன்னு வச்சுக்கோ. என்ன மிரட்டறியா? ஆமாடா, மிரட்டல் தான் விடுறேன். நீ டாஸ் பண்ண அதே காயினை வச்சு உன்னையே நான் மாட்டி விட்டுருவேன். இதுதான் நிஜமான ஹீரோ. இந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் தீபக் சர்மாவோட செல்லமான பொண்ணு பூனம் சர்மா. இனி திறமசாலியான இந்த காம தேவனோட காதல் விளையாட்டுகள். இங்க பாரு. கூடிய சீக்கிரம் இந்த காமலீலைகள் இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிடுவேன். தெரியும்ல, இந்த பொண்ணை யாரோ சும்மா கமெண்ட் பண்ணதுக்கே பாவம் ஒரு MBA ஸ்டூடெண்டோட குடும்பத்தோட அஸ்திவாரத்தையே தோண்டவர் தான் கமிஷனர். என்ன பயமா இருக்கா? இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான். காலம் ரொம்ப மாறிடுச்சு தம்பி. இனிமேல் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் வச்சு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண முடியாது. இனிமேல் அந்த ஏரியால சாக்லேட் பாய் மாதிரி உன்னை நான் எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ. பிங்கி, அம்மா நீ எங்க? அது அங்கிள், நான் ஒரு கெஸ்ட் பாக்குறதுக்காக வந்தேன். இந்த நேரத்துலயா? எந்த கெஸ்ட்?
அது உங்களுக்கு தெரியாது. ஸ்டுடியோல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். வா வா, நீ போய் சாப்பிடு. How are you, madam? வாழ்க்கையில fine. எப்படி How are போகுது? you? ஆமா, பிங்கி எங்க? ஒரு அர்ஜென்ட் கால். ஹலோ ஹலோ, how are you? நீ ரொம்ப வளர்ந்துட்டியே. நான் கிளம்புறேன் அங்கிள். என்னாச்சு? எல்லாம் ஓகே. அவனோட முதுகெலும்ப நான் நல்லா உடைச்சிட்டேன். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். என் பூனை குட்டிக்கு நீங்க எந்த டென்ஷனும் இல்ல. ஹாய் மாம். கையடி. எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஸ்டுடியோல வர்க் முடிச்சு சீக்கிரம் வந்துட்டல்ல. ஹாய் டாக்டர். ஹலோ. இவங்கெல்லாம் யாரு? இவன் என் பொண்ணு. ஆமா, நீ என்ன பண்ற? டீச்சரா இருக்கு. ஓ வெரி குட். இது கொஞ்சம் அவசர வேலை இருக்கு. நான் ஓகே, see you. ஹாய், யார் இது? பிங்கியா? ஏன் கண்ணு குட்டி மாதிரி தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்க? சும்மா. நோ, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். உன் கோமாளி ஷோ நான் பார்ப்பேன். இட்ஸ் வெரி போரிங், குட் ஃபார் நத்திங். காலனியில் இருக்கிற லோக்கல்ஸ் கூட சேர்ந்த ஒரு பஃபன் விளையாட்டு. தட்ஸ் நாட் பிங்கி ஷோ, இட்ஸ் மங்கி ஷோ. ப்ளீஸ் அங்கிள், இப்போ நான் நல்ல மூட்ல இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க. No, 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 no. You have listened to me. You know, we lose our culture and dignity if you move with this at low class people. It will not affect you, but it will affect Rajalakshmi. You know, you should follow European culture. ப்ளீஸ் போறீங்களா? What? லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஓகே ஓகே, போலாம். Thank you very much, ladies and gentlemen. என்னப்பா இது? என்ன திடீர்னு கரண்ட்? அட கடவுளே, அப்ப கரண்ட் கட் பண்ணதுல இவ்ளோ சந்தோஷமா? இவன் முன்னாடியே வந்துட்டான். என்னாச்சு? ஏன் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஃபங்க்ஷன் கெட்டு போச்சு. ஏதோ ஒரு பரதேசி ஃபியூஸ புடிங்கிட்டு ஜெனரேட்டர்ல தண்ணி ஊத்தி வச்சிட்டான். அந்த பரதேசி இந்த பரதேசியோட பேத்தியா இருந்தா? ஆடி பாவி, நீ அடி செஞ்ச? எதுக்கு அப்படி செஞ்ச? உண்மையை சொல்ல போன, கரண்ட் போனதுனால உங்க அம்மாவை ஏமாத்தி மோர் குடிக்கிற மாதிரி மடன்னு 4 பெக்கு நான் குடிச்சிட்டேன். அதனால நரி மாதிரி என்னால மனசால ஊளையிடவும் முடிஞ்சுது. இப்படி வாய திறந்து ஊளையிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? ஆனா அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சு. ஒரு கட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பாப்பா கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டு சாப்பிடாம படுக்க கூடாது இல்லம்மா? எனக்கு தெரியும், அவ்வளவு அமக்கலம் பண்ணணும்னா அது இவளால மட்டும் தான் முடியும். ஆமா, நான் தான் அதை பண்ணேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் உங்களுக்கு யாரு? என்ன உங்களோட பொண்ணனை இன்ட்ரோடியூஸ் பண்ணா இந்த ராஜலட்சுமியோட மன கப்பல்ல பறந்துருமா என்ன? எப்படி உன்னை அறிமுகப்படுத்துறது? ஸ்டுடியோ வேலைன்னு சொல்லிட்டு நீ எங்கடி போன? ஹோட்டலுக்கு. ஹோட்டலுக்கா? எங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு நீ யார பார்க்க போன? உங்ககிட்ட தானே கேக்குறேன். அவ சொல்ல மாட்டா. போய் மனசுல இருக்கும் போது அவ எப்படி சொல்லுவா? ஆமா, நான் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பேரை பார்க்கணும். அதனால இந்த குடும்பத்தோட மானவனை இடிஞ்சு விழுந்துராது. என்ன பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அதை எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன் நீ அதை சொல்லாம விட்ட? எல்லாம் வெளிப்படையா சொல்லிருக்கலாம்ல. அம்மாக்கு எப்பவுமே உன்னை பத்தி தான் கவலை. இது வேற தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வேண்டாம். அம்மாவோட குட் புக்ஸ்ல எப்பவுமே எனக்கு ரெட் இங்க் தான். அம்மா பாஷையில சொல்லணும்னா நான் ஒரு திமிர் பிடிச்சவ, ஊரு சுத்தி. அது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் எனக்காக நீ நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. We two, we are one.